மாணவர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் ஹைட்ராக்சில் சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பாடப்பகுதியில் அரசு பொதுத் தேர்வு மற்றும் காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வு ஆகியவற்றில் கேட்கப்பட்ட 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்கலாம். முதல் கேள்வி, வில்லியம்சன் தொகுப்பு முறையில் டை மெத்தில் ஈத்தரை உருவாக்கும் வினை. மார்ச் 2020 கேட்கப்பட்ட கேள்வி. வில்லியம்சன் தொகுப்பு முறையில் டைமெத்தில் ஈத்தரை உருவாக்கும் வினை. இதற்கான விடை சி, SN2 வினை. அதற்கு அடுத்ததாக 280 கெல்வின் வெப்பநிலையில் பேனால் அடர் H2SO4 வினைப்பட்டு கிடைக்கும் முக்கிய பொருள். இதற்கான விடை சி, ஆர்த்தோபேனால் சல்போனிக் அமிலம். வில்லியம்சன் தொகுப்பு முறையில் ஈத்தர்கள் தயாரிக்கப்படும் போது ஓரினிய அல்கைல் ஹாலைடு ஈடுபடுவது. இதற்கான விடை SN2 வினை வழிமுறை. அதற்கடுத்து 1,2,3 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீனின் பொது பெயர். இவற்றுக்கான விடை ஏ, பைரோகலால். இந்த கேள்வி எண் 4 உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் 132 கேட்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டு கேட்டிருக்காங்க. 1,2,3 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன் அதனுடைய பொது பெயர் இல்லையா, பைரோகலால். பக்கம் 132. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் அவருடைய பொது பெயர் மற்றும் IUPAC பெயர்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த கேள்வி, குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMnO4 என்பது. அதற்கான விடை பேயரின் கரணி. குளிர்ந்த நீர்த்த காரம் கலந்த KMnO4 என்பது பேயரின் கரணி. இவற்றுக்கான பெயர். அதற்கு அடுத்த கேள்வி, பீனால் நடுநிலை ஃபெரிக்ளோரைடுடன் வினைபுரிந்து தரும் நிறம். பீனால் நடுநிலை ஃபெரிக்ளோரைடுடன் வினைபுரிந்து தரும் நிறம். இவற்றுக்கான விடை ஊதா நிறம். இந்த கேள்வி புத்தக வினாவாக உள்ளது, புக் பேக் கொஸ்டினாக இருக்கிறது. புத்தக வினாவில் இருந்து குறைவான அளவே தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கடுத்து, பின் வருவனவற்றுள் எது எளிய ஈத்தர். மிகவும் எளிமையான கேள்வி. பின் வருவனவற்றுள் எது எளிய ஈத்தர். இந்த ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்துள்ள இரு தொகுதியிலும் ஒரே மாதிரியாக இருந்தால் அவை எளிய ஈத்தர் என்று பெயர். இங்க பாருங்க, இந்த சேர்மத்தில் ஆக்சிஜன் இருபுறமும் பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் பார்த்தோம்னா C6H5 C6H5 ஒரே மாதிரியான தொகுதியில் இணைக்கப்பட்டு இருந்தால் அவற்றுக்கு எளிய ஈத்தர் என்று பெயர். விடையானது பி. மற்றவை எல்லாம் கலப்பின ஈத்தர். பாருங்க, இந்த ஆக்சிஜன் பக்கம் இந்த பக்கம் CH3 இருக்கு, இந்த பக்கம் C6H5. அதே போல் இந்த சேர்மத்தில் C6H5 இந்த பக்கம் C2H5 வெவ்வேறு தொகுதியில் இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றுக்கு கலப்பின ஈத்தர்கள் என்று பெயர். அதற்கு அடுத்த கேள்வி புத்தக வினாவாக உள்ளது. கார்பாலிக் அமிலம் என்பது. இதற்கான விடை பீனால். அதற்கு அடுத்தது புத்தக வினா. பீனால் ஆனது கூற்று சொல்றாங்க. பீனால் ஆனது எத்தனாலை விட அதிக அமிலத்தன்மை உடையது. காரணம், பேனாக்சைடு அயனியானது உடன் இசைவால் நிலைப்புத்தன்மை பெறுகிறது. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இந்த கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. இந்த கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் அல்ல. அதற்கடுத்து, பின்வருவனவற்றுள் எது எளிய ஈத்தர் அல்ல. பின்வருவனவற்றுள் எது எளிய ஈத்தர் அல்ல. ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம், சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஈத்தாக்சி ஈத்தேன் ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதிக்கலாம். எழுதிட்டோம்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எளிமையாக இருக்கும். இப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம். எளிய ஈத்தர் என்றால் ஆக்சிஜன் இருபுறமும் ஒரே மாதிரியான தொகுதியில் இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது எளிய ஈத்தர் அல்ல. அப்போ ஆக்சிஜனுடன் இணைந்துள்ள 2 தொகுதியிலும் வெவ்வேறாக இருக்க வேண்டும். இங்கே பார்த்தோன்னா ஒரே மாதிரியாக இருக்கு, இங்கேயும் ஒரே மாதிரியான தொகுதியில் இணைந்துள்ளது, இங்கேயும் இருபுறமும் ஒரே மாதிரியான தொகுதியில் இணைந்துள்ளது. பினடோல் எடுத்துட்டோம்னா இதெல்லாம் வெவ்வேறான தொகுதியில் இணைந்துள்ளது, C6H5 C2H5. அதற்கான விடையானது பினடோல்.
அதற்கடுத்து பேனால் அமோனியாவுடன் வினைப்பட்டு தருவது, இதற்கான விடை அனிலின். அதற்கடுத்தது புளூரோகுளுசினாலின் ஐயுபேசி பெயர், புளூரோகுளுசினாலின் ஐயுபேசி பெயர், இதற்கான விடை 1,3,5 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன், 1,3,5 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன். ஏற்கனவே புத்தகத்தில் ஒரு பக்கம் சொன்னேன் இல்லையா, பக்கம் 132, அந்த பக்கத்தில் இருந்தால் கேட்டிருக்காங்க பாருங்க. 1,2,3 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன் ஏற்கனவே பார்த்தோம், அதனுடைய பேர் வந்து பைரோகலால். 1,2 டை ஹைட்ராக்சி பென்சீன் அப்படின்னா கேட்டகால். இப்போ புளூரோகுளுசினால் என்பது 1,3,5 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன். பக்கம் 132 கொடுத்துருக்காங்க, இந்த அமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதற்கு அடுத்ததாக ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்ற முறையில் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுவது, ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்ற முறையில் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுவது பென்டான் விளைபொருள், டைமெத்தில் சல்பாக்சைடு, காரம் கலந்த KMnO4, பெர் அயோடிக் அமிலம். இவற்றில் எது என்றால் டைமெத்தில் சல்பாக்சைடு. அவற்றுக்கு இன்னொரு பெயர் எப்படி சொல்லுவோம் சுருக்கமான DMSO. DMSO. இந்த இடத்துல பென்டான் விளைபொருள் என்பது பெரசல்பேட் பிளஸ் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. டைமெத்தில் சல்பாக்சைடு தான் சுருக்கமாக எப்படி சொல்றோம் DMSO. காரம் கலந்த குளிர்ந்த காரம் கலந்த KMnO4 என்பது பேயரின் கரணி. பெர் அயோடிக் அமிலம் என்பது HiO4. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்ற முறையில் பயன்படும் ஆக்சிஜனேற்றி டைமெத்தில் சல்பாக்சைடு DMSO. அதற்கு அடுத்ததாக கிளைக்காலை பெர் அயோடிக் அமிலத்துடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கிடைப்பது, கிளைக்காலை பெர் அயோடிக் அமிலம் இப்போ சொன்னோம் இல்லையா, பெர் அயோடிக் அமிலம் HiO4 இதனோடு வினைப்படுத்தும் போது கிடைக்கக்கூடியது மெத்தனாயிக் அமிலம், கிளையாக்சால், மெத்தனால், CO2. இந்த இடத்துல மெத்தனால் கொஸ்டின் பேப்பரில் மெத்தனால் கொடுத்துருக்காங்க. ஆல்டிஹைடு தொகுதியாக இருந்தால் அவற்றை எப்படி சொல்லணும்னா மெத்தனல். விடை வந்து மெத்தனல் C, இதுதான் விடை. அவற்றினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HCHO ஃபார்மால்டிஹைடு. அதுக்கு அடுத்ததாக PTA கொஸ்டின் 6 கொஸ்டின் இருக்குது. அதில் நான் இங்கே 2 கேள்வி மட்டும் முக்கியமானதாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு இங்கே எழுதியிருக்கேன். ஒரு சேர்மம் கொடுத்துருக்காங்க, அவற்றினுடைய IUPAC பெயர் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு IUPAC பெயர் எழுதும்போது அது அந்த கார்பன் சங்கிலி வந்து நீண்ட சங்கிலியாக இருக்கணும். இந்த சங்கிலி பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 எவ்வாறு எடுத்தோம்னா 5 கார்பன் இருக்குது. அப்படி இல்லை எனில் 1, 2, 3, 4 எடுத்தால் 4, 1, 2, 3, 4 இப்படி பார்த்தா 4 தான். எனவே இந்த சங்கிலி நீண்ட சங்கிலியாக எடுத்துக்கலாம். அதனால் அதுதான் முதன்மை சங்கிலி. இந்த முதன்மை சங்கிலியில் 5 கார்பன் உள்ளது இல்லையா, 5 கார்பன், அதில் வந்து OH இருக்குது. அப்போ பென்டன் 1 பென்டன் 1 இது OH இணைந்திருக்கக்கூடிய கார்பன் அணு வந்து இங்கே 1ன்னு கொடுத்துப்போம், இங்கே 2, இங்கே 3. இரண்டாவது கார்பன்லையும் மூன்றாவது கார்பன்லையும் மெத்தில் இருக்குது. 2,3 டைமெத்தில். 4வது கார்பனில் குளோரின் இருக்குது, அப்போ 4 குளோரோ. அப்போ இதற்கான விடையானது 4 குளோரோ 2,3 டைமெத்தில் பென்டன் 1 இதுதான் விடை. இதை 2,3 டைமெத்தில் 4 குளோரோ பென்டன் 1 இந்த ஆப்ஷன் இருக்கும். இது கிடையாது. ஏன்னா குளோரோ ஆல்பபெட்டில் Cயில் ஆரம்பிக்குது, மெத்தில் Mல ஆரம்பிக்குது. அப்போ ஆல்பபெட்டில் முதல்ல C தான் வரணும். அப்போ இதுதான் சொல்லணும் 4 குளோரோ 2,3 டைமெத்தில் பென்டன் 1. அதுக்கடுத்த கேள்வி, அடுத்ததாக 2, 3 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம்.
இதற்கான விடைகள் புத்தகத்தில் நான் குறித்து கொடுக்கிறேன். முதலில் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கேன், ஒவ்வொரு கேள்விக்கும் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கேன். முதலில் கேள்விகளை பார்த்து வருவோம், பிறகு உங்களுடைய புத்தகத்தில் தேவைப்படுபவர்கள் குறித்து கொள்ளலாம். இடத்துல 13வது கேள்வியும் 27வது கேள்வியும் ஒன்றே தான். இதற்கு விடை உங்களுடைய புத்தகத்தில் குறித்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் கேள்வி, பீனாலின் இணைப்பு வினையை தருக. பக்கம் 137 எடுத்துக்கலாம். பக்கம் 137 இங்கே கொடுத்துருப்பாங்க இணைப்பு வினை. இதற்கான வினை அடுத்த பக்கத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்த பக்கம் 138 மேலே கொடுத்துருக்காங்க. இதுதான் இணைப்பு வினை. இந்த வினை எழுதினால் போதுமானது. அதற்கு அடுத்ததாக 2வது கேள்வி, கிரீக் நாடு கரணியை பயன்படுத்தி கீழ்காண்பனவற்றை எவ்வாறு தயாரிப்பாய்? முதலுக்கு நேரடியாக இல்லை. 2வது பார்த்தோம்னா புரப்பன் 2 ஆல், அதற்கு பக்கம் 115 கொடுத்துருக்காங்க. பக்கம் 115 புரோப்பன் 2 ஆல் எவ்வாறு தயாரிப்பது, கிரீக் நாடு கரணிலிருந்து எவ்வாறு தயாரிக்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் நீங்கள் புரோப்பன் 1 ஆலும் நீங்கள் எழுதி கொள்ளலாம். எக்ஸாம்பிள் எப்படி கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே புரோப்பன் 1 ஆல் தயாரிக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய வினைப்படு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இது அரசு பொது தேர்வுடைய கீ ஆன்சர். சரியான சமன்பாட்டில் எதை யூஸ் பண்ணணும்னா ஃபார்மால்டிஹைடையும் எத்தில் மெக்னீசியம் புரோமைடையும் யூஸ் பண்ணணும். 2வது புரோப்பன் 2 ஆல் வேணும் அப்படின்னா அசிட்டால்டிஹைடையும் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடையும் யூஸ் பண்ணலாம். அல்லது ஏதேனும் சரியான சமன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வினைக்கும் 1.5 மார்க்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு விளக்கம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மதிப்பெண், 1 மதிப்பெண் மட்டுமே கிடைக்கும். அதுக்கடுத்து 3வது கேள்வி, ஈத்தரின் சி அதாவது கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்? பக்கம் 139 எடுத்துங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பக்கம் 139 கார்பன் ஆக்சிஜன் கார்பன் பிணைப்பு கோணம் நான்முகி பிணைப்பு கோணத்தை விட சற்று அதிகமாக இருக்கும். ஏனெனில் 2 பெரிய ஆல்கைல் தொகுதிகளுக்கிடையே விலக்கு இடையீடு இருப்பதே காரணமாகும். இது எழுதினால் போதுமானது. கீ ஆன்சர்லையும் அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 பெரிய ஆல்கைல் தொகுதிகளுக்கிடையே விலக்கு இடையீடு அல்லது கொள்ளிட தடை அல்லது விளைவிருப்பதனால் 2 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 4வது கேள்வி, கிளிசராலை அக்ரோலினாக எவ்வாறு மாற்றுவாய்? பக்கம் 128. பக்கம் 128 இங்க நீர்நீக்கம் வினை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நீர்நீக்க வினையில இருக்கக்கூடிய வினை தான் இங்க அக்ரோலின் இருக்கு பாருங்க. அக்ரோலின் இதுதான் கிளிசரால். கிளிசராலுடைய ஐயுபிஎஸ்சி பேர் இங்க கொடுத்துருக்காங்க. புரோப்பன் 1,2,3 ட்ரையால், இதுவும் ஐயுபிஎஸ்சி பெயர். அக்ரோலினுடைய ஐயுபிஎஸ்சி பெயர் புரோப் 2 ஈனல். இந்த வினை எழுதினால் போதுமானது. அதற்கடுத்ததாக 5வது கேள்வி, ஈத்தர்களின் சுய ஆக்சிஜனேற்றம் பற்றி விளக்க. பக்கம் 144 எடுத்துக்கோங்க. பக்கம் 144 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈத்தர்களில் சுய ஆக்சிஜனேற்றம். இந்த பேராகிராஃப் எழுதிட்டு இந்த வினை இதில் இருக்கிற மாதிரியே எழுதணும். இங்கே பாருங்க, கவர்மெண்ட் கீ ஆன்சர்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இந்த சுய ஆக்சிஜனேற்றம் என்றால் என்ன, அதற்கான மதிப்பெண் 1 கொடுத்துருக்காங்க, 1 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. வினை முழுவதுமாக சரியாக எழுதியிருந்தால் 2 மதிப்பெண். இது 3 மதிப்பெண் வினாவில் கேட்டிருக்காங்க.
அதற்கடுத்ததாக 6வது கேள்வி, பேயரின் காரணி என்றால் என்ன? இதனை பயன்படுத்தி ஈத்தினை எவ்வாறு ஈத்தன் 1,2 டையாலாக மாற்றுவாய்? பக்கம் 116 இருக்கு. பாருங்க, பேயரின் காரணி என்பது குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். குளிர்ந்த காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை எப்படி சொல்லலாம்? KMnO4 என்றும் சொல்லலாம் இல்லையா, ஃபார்முலாவாக சொல்லலாம். இதுதான் பேயரின் கரணி. அதான் ஈத்தினை எத்தன் 1,2 டையாலாக மாற்றுவது. இது கிளைக்கால், எத்திலின் கிளைக்கால் என்றும் பெயர். பேயர் கரணியை பயன்படுத்தி எவ்வாறு எத்திலின் கிளைக்கால் தயாரிப்பாய் என்று கேட்டாலும் இந்த வினை எழுதணும். வினை மேல கண்டிப்பா இந்த குளிர்ந்த காரம் கலந்த KMnO4 எழுதியிருக்கணும். இந்த ஆக்சிஜன் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக 7வது கேள்வி, பின்வரும் மாற்றங்களை எவ்வாறு நிகழ்த்தலாம்? எத்திலின் கிளைக்காலில் இருந்து அசிட்டால்டிஹைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? எத்திலின் கிளைக்காலில் இருந்து அசிட்டால்டிஹைடு பக்கம் 126. பக்கம் 126 கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் எத்திலின் கிளைக்கால். ஜிங்க் குளோரைடுடன் சேர்த்து நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுகிறது. கிடைக்கக்கூடியது அசிட்டால்டிஹைடு. அதனுடைய IUPAC பெயர் எத்தனால் கொடுத்துருக்காங்க. இந்த இடைப்பொருள் நீங்க எழுதலன்னா பரவாயில்லை. இந்த எத்திலின் கிளைக்காலும் இந்த நீரற்ற ஜிங்க் குளோரைடு இந்த நீர் மூலக்கூறு -H2O போட்டுங்க, எத்தனால் போட்டுங்க, போதுமானது. இதற்கு தான் அசிட்டால்டிஹைடு என்று பெயர். அதுல 2வது கேள்வி, கிளிசரால் எவ்வாறு அக்ரோலினாக மாற்றுவாய்? பக்கம் 128. பக்கம் 128 நீர் நீக்கம் வினை இருக்கும். இந்த வினை முழுவதுமாக நீங்க எழுதணும். இதுதான் கிளிசரால். பொட்டாசியம் பைசல்பேட்டுடன் வெப்பப்படுத்தும் போது இங்க அக்ரோலின் கிடைக்கிறது. இதனுடைய IUPAC பேரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வினை முழுவதுமா எழுதினால் போதுமானது. அதுக்கடுத்து 8வது கேள்வி, ஓரினிய ஈரினிய மற்றும் மூவினிய ஆல்கஹால்களை லூகாஸ் சோதனை மூலம் வேறுபடுத்துக. பக்கம் 117, 118. 118 வினை இருக்கும். பக்கம் 117 இங்க விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த விளக்கம் தேவையில்லை, நீங்க வினை மட்டும் எழுதினா போதும். 118 இருக்கு. பக்கம் 118 3 வினைகள் கொடுத்துருப்பாங்க. முதல்ல மூவினிய ஆல்கஹால், அதுக்கடுத்து ஈரினிய ஆல்கஹால், அதுக்கு அடுத்ததாக ஓரினிய ஆல்கஹால் கொடுத்துருப்பாங்க. இங்க என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா அங்க எழுதியே ஆகணும். உடனடியாக கலங்கள் தன்மை தோன்றுதல், மெதுவாக கலங்கள் தன்மை தோன்றுதல், வெப்பப்படுத்தும் நிலையில் மட்டுமே கலங்கள் தன்மை ஏற்படும். இதை நீங்க கண்டிப்பா குறிப்பிடணும். இந்த வினை முழுவதுமாக நீங்க எழுதணும். அதற்கு அடுத்ததாக 9வது கேள்வி, டையத்தில் ஈத்தரின் பயன்களை கூறுக. பக்கம் 145. பக்கம் 145 கொடுத்துருக்காங்க ஈத்தர்களின் பயன்கள். டையத்தில் ஈத்தர் கொடுத்துருக்காங்க, இதை படிச்சிங்க. அது கீழே அணிசோலும் கொடுத்துருக்காங்க. இதுல 2 பயன்கள் கொடுத்துருக்காங்க, இதையும் நீங்க படிச்சிங்க. இது தனியா ஒரு 2 மதிப்பெண் வேணாலும் கேட்கலாம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் நேரடியாக தான் இருக்கு. இதை நீங்களே இந்த பக்கம் எண் பார்த்து புத்தகத்துல நீங்க குறிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா கேள்வியுமே நேரடியாக இருக்குது. இந்த பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட இதற்கான விடைகளை நீங்கள் கண்டிப்பாக குறிச்சிக்க முடியும். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகள் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒன்று ஜூலை 2020 கேட்டது, விக்டர் மேயர் முறையில் ஓரினிய ஈரினிய மூவினிய ஆல்கஹால்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய்? 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி, சைட்ஸோ விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பக்கம் 123 இருக்கும். இந்த 2 கேள்வியும் 5 மதிப்பெண் வினாக்கள். இதை தவிர்த்து PTA புக்கில் இருந்து சில வினாக்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அதற்கும் இங்கே பக்கம் எண் குறிப்பிட்டிருக்கேன். அந்த பக்கத்துக்கு போன நேரடியான வினைகள் தான் எல்லாமே. ஸ்காட்டன் பவுமன், கிளிசரால் நீர் நீக்க வினை, இதை வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் ஒரு கேள்வி IUPAC பெயர்கள் கேட்குறாங்க. 4 சேர்மங்கள் கொடுத்துருக்காங்க. 2 சேர்மங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அவற்றுக்கான IUPAC பெயர் கேட்டிருக்காங்க. 2 சேர்மங்களுக்கு பொது பெயர் கொடுத்துருக்காங்க. அவற்றுக்கான IUPAC பெயர் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க.